Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நானும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு ஆர்ட் டேட் தான் போறோம். போறதுக்கு முன்னாடி ரொம்ப பசிச்சுன்னு இங்க ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு ஹோட்டல் மெஜஸ்டிக் கிட்ட இருக்கு, அங்கதான் போயிருந்தோம். என்னோட ஃப்ரெண்ட் இட்லி, நான் மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனா டேஸ்ட் சுத்தமா நல்லா இல்ல, ரெண்டுமே மொக்க. ரெண்டு பேரும் எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே தெரியும், சுத்தமா நல்லா இல்ல. அண்ட் ரெண்டு பேரும் மாறி மாறி டேஸ்ட் பண்ணோம். எனக்கு கொஞ்சம் இட்லி பெட்டரா இருந்துச்சு, அவளுக்கு கொஞ்சம் மசால் தோசை பெட்டரா இருந்துச்சு. பட் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, காசு கொடுத்தோன்னு ஃபுல் கம்ப்ளீட் பண்ணோம். காசை விட ரெண்டு பேருக்கும் ரொம்ப பசிச்சுட்டு இருந்துச்சு, அதுக்காக ஃபுல் கம்ப்ளீட் பண்ணோம். அப்படியே ஐயோ இதுக்காக வந்தோம், வரும்போது கடவுள் காட்டினாங்க டிராஃபிக் எல்லாம் வந்து அப்படின்னு ஏதேதோ பேசிட்டு சாப்பிட்டோம் ஃபுல்லா. அண்ட் ஆல்சோ வேற சாகு இல்லை சாம்பார் போட்டால் அட்லீஸ்ட் நல்லா இருக்கும்னு வேற வாங்கினோம். பட் அது கூட சுத்தமாக நல்லா இல்லை. அண்ட் இன்னைக்கு டே ஃபுல்லாக இதே மாதிரி சொதப்பல் மேலே சொதப்பல், இது நம்பர் 1 சொதப்பல். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க என்ன சொதப்பல் பார்த்தோன்னு. அண்ட் ஆல்சோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். அண்ட் அப்படியே திட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பினோம். அண்ட் சொதப்பல் நம்பர் 2, சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாப் தேடிட்டு போனோம். பஸ் ஸ்டாப்பே கிடைக்கல, ஃபுல் ரவுண்ட் மேல ரவுண்ட் ஹோட்டல் கிட்டேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். அண்ட் இந்த ஸ்வீட் அங்கிள் தான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, பஸ் ஸ்டாப் தானே தேடுறீங்க அப்படின்னு. அந்த அங்கிள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் பஸ் ஸ்டாப்ல போயிட்டு பஸ் தேடிட்டு எங்களோட பஸ் கிடைச்சிச்சு. ஃபுல் வெக்கையா இருந்துச்சு. பார்த்தா பஸ் கிளம்பணும்னு பார்த்தா அங்க வேற ஏதோ பொலிட்டீஷியன் இருந்தாங்கன்னு அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி we reached the place. இன்னைக்கு நாங்க வந்த பிளேஸ் தான் பிஸ்ட்ரோ கிளேட்டோஃபியா. இது கோமாங்கலால இருக்கு. அண்ட் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல கப்பல்ஸா இல்ல ஃபேமிலியோட இல்ல சோலோ டேட்டாவும் வரலாம். சூப்பரா இருக்கு பிளேஸ். ஸோ பெங்களூர்ல இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாம விசிட் பண்ற ஒரு பிளேஸ் தான் இது. இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா பாட்ரி பெயிண்டிங். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ல ஆல்ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. லைக் பிளேட், ஃபவுண்டன்ஸ், எலிஃபென்ட், ஹவுஸ் அப்படின்னு டிஃப்ரெண்டா டிசைன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது ஈஸியா பெயிண்ட் பண்ணலான்னு உங்களுக்கு தோணுதோ ஸோ அது செலக்ட் பண்ணிட்டு யூ ஷுட் பெயிண்ட் தட். அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் டிஃபர் ஆகும். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரேட் அபவ் 400-500 தான் இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு கொடுத்தா ஆஃப்டர் 2 weeks உங்களுக்கு கிளாஸ்டு வெர்ஷனா கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஃபன் டேட்டா பிளான் பண்றீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன், மிஸ் பண்ணாம விசிட் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ பேரு பெயிண்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டு போயிருக்கிறது. இது பாருங்க எங்களுக்கு கொடுத்த பெயிண்டிங் பவுல், அதுல யாரும் கியூட்டா பண்ணிருக்காங்க. சம் பீப்புள் ஆர் வர்த் மீட்டிங் ஃபார். கரெக்ட் தானே? சில பர்சன் சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அன்எக்ஸ்பெக்டடா ஸ்டார்ட் ஆகும், ஆனா அவங்க கொடுக்குற பாண்ட் அன்ஃபர்கட்டபிளா இருக்கும். பிகாஸ் சம் பீப்புள் ஆர் வர்த் மீட்டிங். யா, அண்ட் இதுதான் நாங்க செலக்ட் பண்ணது, ஒரு கியூட்டான எலிஃபென்ட் அண்ட் அவுல். அண்ட் வித் தட் வெறும் பெயிண்ட்டுக்காக வர முடியாது, இங்க நீங்க மேண்டேட்ரி ஃபுட் ஆர்டர் பண்ணும். ஸோ இங்க டிஃப்ரெண்டா கான்டினென்டல், ஏஷியன், டெசர்ட்ஸ், காஃபீஸ், பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாமே ரேட் அதிகம். வித்தவுட் ஆர்டரிங் ஃபுட் யூ கான்ட் பெயிண்ட் இயர். ஸோ யா, இதோட அட்டாச் பண்ணியிருக்க எல்லாமே ரேட் யூ கேன் சி, எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகம் தான். நாங்கள் ஆர்டர் பண்ணது ஆஸ் யூஸ்வல் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஒரு ஓரியோ மில்க் ஷேக், ஒரு கோல்ட் காஃபி. டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்கும், பட் கொஞ்சம் ரேட் அதிகம். அண்ட் யா, இப்போ நாங்கள் எப்படி பெயிண்ட் பண்ண போகிறோம் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பெயிண்ட்ல வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங்ல பயந்தோ என்ன இப்படி வந்திருக்குன்னு. யூ கேன் சி ஆர் எக்ஸ்பிரஷன், என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. பட் போக போக அது ட்ரை ஆக ஆக சூப்பரா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் 2 weeks கொடுப்பாங்கல்ல, ஸோ அப்போ கிளாஸ் வெர்ஷனா இன்னும் சூப்பரா தெரியும். அண்ட் வித் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன், மிஸ் பண்ணாம இந்த பிளேஸ் விசிட் பண்ணுங்க. ஒரு பியூட்டிஃபுல் ஒரு மெமோரபிள் டேயா இருக்கும் உங்களுக்கு. நாங்க ஆக்சுவலி காலையில போனது அரௌண்ட் 11-11:30 போனது. ஈவினிங் 8 o'clock வரைக்கும் அங்கே இருந்தோம். லிட்ரலி டைம் போறதே தெரியாது.
அண்ட் இன்னொன்னு என்னன்னா, பெயிண்ட் பண்றத விட நாங்க கொஞ்சம் சாப்பிடுறதுல கான்சன்ட்ரேஷன் அதிகமா வச்சுட்டோம். அண்ட் அப்பவே சொன்ன மாரி எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்கும். பட் என்னோட எக்ஸ்பிரஷன் டிஃபரா இருக்கும். வை? பிகாஸ் ஐ ஹேட் காஃபி. நான் தெரியாம கோல்ட் காஃபி டேஸ்ட் பண்ணிட்டேன் அதனால தான். பட் மத்தபடி டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பெயிண்ட் பண்றத விட நாங்க சாப்பிடுறதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டோம். அதனாலயும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ மத்தபடி ஒண்ணும் இல்ல. அண்ட் நாங்க என்ன பெயிண்ட் பண்ணலாம், என்ன டிசைன் பண்ணலான்னு யோசிக்கிறத விட்டுட்டு, ரொம்ப என்ன ஆர்டர் பண்ணலாம், இது டேஸ்ட் அப்படி இருக்கு, அது டேஸ்ட் அப்படி இருக்குன்னு கொஞ்சம் சாப்பிடுறதுலயே நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம். அண்ட் நீங்க இந்த வீடியோல பார்த்தா ரொம்ப ஏதோ டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா மத்தபடி ஒண்ணும் இல்ல. வெறும் சாப்பிடுற விஷயம் தான். அண்ட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா மைக் போட்டு பேசுறோம். ரொம்ப ஃபன்னா இருக்கும் நாங்க பேசுறது. அப்படியே வாய்ஸ் அட்டாச் பண்ணலாம்னா ஃபுல் டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் மறக்காம மைக் எடுத்துன்னு போறோம். அண்ட் வாங்க சொதப்பல் நம்பர் 3 பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, நாங்க பெயிண்ட் பண்றது கேமரால தெரியல. ஸோ இந்த பவுல் முன்னாடி இருக்கு, மூவ் பண்ண அவ்வளவுதான். இருக்கிற வாட்டர் எல்லாம் கொட்டிடுச்சு. அந்த வாட்டர் எல்லாம் போன் மேல, பேப்பர், டிஷ்யூ, ஃபுட், நாங்க பெயிண்ட் பண்றது எல்லாம் மேலேயும் ஆயிடுச்சு. ஸோ சொதப்பல் மேல சொதப்பல் தான். அண்ட் ஆல்சோ நீட் டு மென்ஷன், நாங்க இந்த வாட்டர் கிளீன் பண்றதுக்கோ இல்ல அப்பப்போ ப்ரஷ் வேற, லைக் பிக் ப்ரஷ் வேணும், அப்பப்போ கொஞ்சம் ஸ்மால் ப்ரஷ் வேணும். அந்த மாதிரி ஸ்டாஃப் கிட்ட கூப்பிடும்போது லிட்ரலி சர்வீஸ் வாஸ் வெரி வெரி பேட். எஸ்பெஷலி நான் சொல்லணும், லேடிஸ் ஸ்டாஃப் லிட்ரலி கண்டுக்கல. ஜென்ஸ் ஸ்டாஃப் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து இது பண்ணாங்க. ஸோ எனக்கு சர்வீஸ் வைஸ் அவ்வளோ பிடிக்கல. மற்றபடி பிளேஸ் அவுட் டு ஆம்பியன்ஸ், ஃபன் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா நல்லா இருந்துச்சு. பட் சர்வீஸ் வாஸ் வெரி வெரி பேட். விடுங்க. அண்ட் ஈவினிங் ஆக ஆக லைக் சிங்கிங் கான்சர்ட் மாதிரி, மினி சிங்கிங் கான்சர்ட் மாதிரி இருக்கும். லைக் தே வில் ஆல்சோ இன்வைட் சிங்கர்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்கள் யாராச்சும் சிங்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு பாட பிடிக்கும்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் சிங். தட் வாஸ் லிட்ரலி சூதிங். ஈவினிங் டைம்ல நல்லா சாப்பிட்டுட்டு பெயிண்ட் பண்ணிட்டு பாட்டு கேட்டுட்டு நல்லா வெதரை சூப்பராக இருந்துச்சு. இட் வாஸ் ஆக்சுவலி குட். அப்படியே ஒன்னொன்னா பாட்டு கேட்டுட்டு ட்ரா பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் சொதப்பல் நம்பர் 4 பார்க்கலாம் வாங்க. அப்படியே ஜாலியா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இட் ஸ்டார்டட் ரெய்னிங். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நல்லா இந்த வெதருக்கோ பாட்டுக்கோ சாப்பிட்டுட்டு பெயிண்ட் பண்ணிட்டு ரெயின், இட் வாஸ் ஆக்சுவலி குட். பட் நாங்க ஸ்டைலிஷா எண்ட்ல வந்து உட்காந்துட்டு இருந்தோம். இந்த ரெயின் டிராப்ஸ் எல்லாம் எங்களோட பாட் மேல விழும்போது என்ன ஆகுது, மேபி அது பாட்னாலயா இல்ல பெயிண்ட்னாலயான்னு எங்களுக்கு தெரியாது. பட் ரெயின் டிராப்ஸ் விழுத விழுத உடனே என்ன ஆகுதுன்னா அந்த பெயிண்ட் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. லைக் லிட்ரலி நல்லாவே இல்லை. ஸோ நாங்கள் லெஃப்ட் திரும்புறோம், பின்னாடி திரும்புறோம், டேபிள் கீழே போறோம், கஷ்டப்பட்டு எப்படியோ பெயிண்ட் பண்ணோம். அங்கங்க அப்படியே ரெயின் டிராப்ஸ் விழுந்துச்சு, கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. பட் என்ன பண்றது, வேற பிளேஸும் இல்லை, அங்கே உட்காரணும்னு அப்படியே உட்கார்ந்தோம். அண்ட் சொதப்பல் நம்பர் 5, பவர் போயிடுச்சு. சொதப்பல் மேல சொதப்பல்னு எங்களுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. சரி பண்ணது போதும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ எப்படியோ அப்படியே உட்கார்ந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சோம். அண்ட் சொதப்பல் மேல சொதப்பல் பார்த்து பைத்தியப்பட்டுச்சு. ஸோ அப்படியே விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் யா, ஸோ எங்களோட ஃபைனல் அவுட்புட் பாருங்க, கியூட்டான அவுல் அண்ட் எலிஃபண்ட். ஸோ யா, அண்ட் ஆஃப்டர் பெயிண்டிங் நீங்கள் இந்த மாதிரி கீழே உங்களோட நேம் அண்ட் டேட் எழுதணும். ஸோ மேக்ஸிமம் பெயிண்ட் பண்ணாதீங்க அந்த பிளேஸில், இல்லைன்னா ஆஃப்டர் கிளாஸ் வெர்ஷன் வரும்போது அது ஸ்ப்ரெட் ஆகிடும்னு சொல்கிறாங்க, தெரில. அண்ட் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் வேற அவங்க பெயிண்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு போனோம். எல்லாமே க்யூட்டாக அவுட்புட் வந்துருந்துச்சு. ஸோ யா, தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் மெமரபிள் டே. அண்ட் இதே மாதிரி நிறைய நிறைய vlogs இனிமேல் வரப்போகுது. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டாடா, லவ் லவ்.